ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சென்னையிலேருந்து வர்றேன். என் பேரு வாசவின் KCGFBN ஹரினா. எங்க நண்பர் எங்களை பத்தி அறிமுகப்படுத்தினாரு. இருந்தாலும் நான் என்னை பத்தி நானும் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து வாசவி கிளப் சென்னை அங்கத்தினர். இது மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்கு சென்னையில. நான் வந்து வாசவி கிளப் சென்னை. சில வாசவி கிளப் மீஞ்சூர் கூட இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு. அதனால இப்ப வந்திருந்தாரு இல்லைங்களா, அவர் மீஞ்சூர் கிளப்ல அங்கத்தினர். அவர் தான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனால உங்களை இன்னைக்கு உரையாடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப ஆன்லைன்ல கிளாஸஸ் விட நேரம் ஸ்கூலுக்கு வர்றது பிடிக்குமா, ஆன்லைன்ல பிடிக்குமா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு வர்றது தான் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வருஷமா எழுந்துட்டோம் இல்லையா? ரொம்ப போர் இல்லையா? வீட்டில் உட்காந்து என்னாலும் கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்லை மொபைல் முன்னாடியோ உட்காந்து அது அப்பப்போ பவர் போயிடும், இல்லை நம்ம பேட்டரி டவுன் ஆகிடும், இது மாதிரி ஆகிடும். எடுத்துட்டு இருக்கேப்பா, இப்படி திருப்பிக்கும் இந்த சைடு. ஓகேவா? தெரியல, தவறாத பேட்டரி போயிட்டு என்ன ஆகும்? போச்சு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பண்ணி அப்புறம் சார்ஜர் போட்டு பண்ணலாம், சார்ஜர் போட்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இருந்தாலும் நிறைய இன்கன்வீனியன்ஸ், அதை விட நம்மளுக்கு அவ்வளோ உற்சாகமா இருக்காது. இப்போ ஸ்கூலுக்கு வந்தோம்னா நண்பர்களோட பேசிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு, அந்த பிரேக் பீரியட்லாம் அவரோட தமாஷா விளையாடிட்டு, இது மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படி இருக்கு இல்லையா? அதெல்லாம் டோட்டலாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கூட எல்லாருக்கும் கொடுக்கல. 9, 10, 11 பண்ணிட்டு இந்த 4 கிளாஸ் தான் அவருக்குள்ளே அலோவ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம தான் இப்போ வந்துடும். நீங்க என்ன கிளாஸ் இருக்கீங்கம்மா? 9, 10 ரெண்டு கலந்து. ஓகே, 9, 10 ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம முக்கியமா என்ன எடுக்க போறேன்னா, ஒரு 4 தலைப்பை பத்தி நான் சொல்லுவேன். 4 தலைப்பு வந்தது. ஒன்னு தைரியம், இன்னொன்னு பயத்தை போக்குறது, இன்னொன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு தன்னம்பிக்கை. சரியா? உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொல்றது? நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? கேக்குதா? எல்லாருக்கும் ஆடியோல இருக்குன்னா ஓகேவா? யாரும் கேட்கலன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல என்னால சவுண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்க எல்லாரும் நான் கேட்கறது ஒழுங்கா கேட்டுக்கோங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு, நான் எனக்கு என்ன வயசு தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன வயசு சொல்லுங்க, சொல்லுங்க. வரல எதுல சொல்லுங்க. 60 சொல்லுமா? சரி, கேட்கல. 70? ஓகே, எனக்கு 76 இயர்ஸ், 76 வயசு. என் பேரை வந்து ஃபைனல் இன்ஜினியரிங் படிக்கிறான். இந்த வயசுல எனக்கு ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியுமா? நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஸோ நம்மளால இன்னும் யாருக்காவது பயனுள்ள இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஒரு ட்ரைனிங் கிளாஸ் பண்ண எடுத்தாங்க. இந்த வாசவி கிளப் இன்டர்நேஷனல், இதனுடைய தலைமை ஆசிரியர் இது வந்து வாசவி கிளப் இன்டர்நேஷனல் ஹைதராபாத்ல இருக்கு. அவங்க 30 நாள் ஜூம் கிளாஸ் நடத்தினாங்க. அது வந்து அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல பசங்களுக்கு நீங்க டீச் பண்ணுங்க, நீங்க கத்துக்கிட்டு நாங்க வந்து தொண்டு நிறுவனத்தினால நீங்க பட்ட பயிற்சியை மற்றவங்களுக்கு தான் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 7 கிளாஸ் முடிச்சுட்டு இது 8வது கிளாஸ். இன்னைக்கே இங்க ஒரு 2 கிளாஸ் இருக்கிறது கூட இங்க இருக்கும். இன்னொரு ஸ்கூலையும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். 10 முடிச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு பப்ளிக் ஸ்பீக், எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் நடத்துறோம். அது வேற மாதிரி காலேஜ் லெவலில் எடுக்கும். ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டாபிக்ல வந்து நம்ம தைரியம். தைரியம்ன்றது என்ன? ஒரு குணம். குணம் இப்போ வந்து துக்கமா இருக்கிறதுக்கு, ஒரு சோகமா இருக்கிறது, அது ஒரு நிலைமை. தைரியம்ன்றது ஒரு நிலைமை. அது பயன்றது ஒரு, இதெல்லாம் ஒரு நம்ம மனுஷனுடைய இயல்பா இருக்கிறது. நம்மளா வாங்கிக்கிறது இல்லை. நம்ம பிறக்கும் போதே சில பேருக்கு தைரியம் இருக்கும், பிறக்கும் போதே கூட தைரியம் இருக்கும். சில பேருக்கு வளர்க்கும் போது தைரியம் வரும். ஸோ அதனால இப்போ நான் வந்து யாரோ கொஞ்சம் கண்ணு அசைச்சேன். என்ன டயர்டா சொன்னேன், அதுக்கு பயப்பட வேண்டாம். நான் என்ன முன்னாடி அவ்வளவு தெரியுமா, என்ன தெரியுமா தெரியாது. அதனால நம்ம வந்து பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். வாழ்க்கையில தைரியத்தான். தைரியம் புருஷ லட்சணம், தைரியம் பெண் லட்சணம் சொல்லிக்கலாம் சேர்த்து. புருஷனுக்கு தான் தைரியம் இல்லை, பெண்ணுக்கும் தைரியம் வேணும். என்னம்மா தைரியம் வேணுமா வேணுமா? இருக்கணும்ல. இப்ப பாபா 9 படிக்கிறியா? 9வது படிக்கிற. ஸோ 10வது கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நமக்கு வரும். 10ஆம் கிளாஸ்ல வரும் இல்ல? அதே மாதிரி 12ஆம் கிளாஸ்ல கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ 9வது கிளாஸ்ல இப்போ வந்து இன்னைக்கு சூழ்நிலையில பெண்களோட
நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப தைரியமா இருக்கணும். ஏன்னா வெளியில தனியா போகும்போது எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், நியூஸ்ல கேட்கிறோம். ஸோ நீங்க தைரியத்தை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் கத்துக்கணும். ஒரு கராத்தே இல்லைன்னா தற்காப்பு என்ன இருந்தாலும் உங்க ஸ்கூல்ல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பயிற்சி எல்லாம் சின்ன ஊர்ல கூட இப்போ கராத்தே பயிற்சிலாம் இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். தைரியத்தை கொண்டு வந்துருக்கணும். தைரியமா இருந்தால் நீங்க எதையுமே சாதிக்கலாம். சாதனையாளர்களே ஆகுது. தைரியம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நீங்க கூட என்ன மாதிரி எல்லாருமே பேச முடியும். ஆனா உங்களுக்கு தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லைன்னா பேச முடியாது. ஓகேவா? தைரியத்தை நீங்க எப்படி கொண்டு வரணும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கீங்க. சோ இப்போ ஒரு சின்ன தைரியத்தை பத்தி ஒரு கதை சொல்றேன், கேக்குறீங்களா? சோ காட்டுல எந்த மிருகத்தை ராஜான்னு சொல்லுவோம்? ஒரு பெரிய காடு சிங்கம், அது ராஜாவா இருக்கு. சோ அந்த சிங்கம் ராஜா ரொம்ப அராஜகம். அது என்ன அது கொஞ்சம் வயசாச்சு அந்த சிங்கத்துக்கு. ஒரு நாள் என்ன மீட்டிங் போட்டு இது மாதிரி நான் ஒரு வயசாயிட்டு இருக்கேன், நான் ஓடி ஆடி போய் வேட்டையாடி சாப்பிட முடியல, நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீங்க யாராவது முடிவு பண்ணிட்டு டெய்லி ஒரு அனிமல் வாங்கணும், நான் அடிச்சு சாப்பிட்டு நான் நிம்மதியா படுத்து இந்த மரத்துக்கு நான் காட்டுக்குள்ளேயே வரல. இல்ல இது வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஓடி வாடி என்னால முடியாத ஓடி ஓடி ஒரு 2-3 இடத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். 2-3 க்ளோஸ் பண்ணி ஓட பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு 2-3 க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நீங்க முடிவு பண்ணி எனக்கு நாளைக்கு சொல்லுங்க. பரவாயில்ல, இன்னைக்கே சொல்லணும்னு அவசியம் நாளைக்கு சொல்லுங்க. ஓகே, தனிமெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகிட்டு மீட்டிங் போறாங்க. அந்த மீட்டிங்க்கு யார தலைவராக எடுத்துட்டு போனோம்னு சொல்றீங்க? அடுத்த மீட்டிங்க்கு யார தலைவராக இருக்கும்? காட்டுல சிங்கத்துக்கு புலி யார் சொல்லுது? ஆமா, புலி கரெக்டா சொல்ல கை தட்டுங்க. புலி சொன்ன மாணவி பேர் என்ன? மேனகா. வெரி குட் மேனகா, கரெக்ட் ஆன்சர் சொன்னேன். என்னுடைய சின்ன அன்பை உனக்கு ஒரு பால் பெட் பெண்ணு, இதுல நல்ல பரீட்சை எழுதி நல்ல மார்க் பண்ணும். ஓகேவா? வெரி குட். சோ மேனகா கரெக்டா புலின்னு சொல்லிட்டான். சோ புலிய தலைவரையா எடுத்துட்டு மீட்டிங் நடத்துறாங்க. சரி, இன்னைக்கு சிங்கம் சொல்லிச்சு உங்க அபிப்பிராயம். இந்த அனிமல்ஸ் எல்லாம் சொல்றது நீங்க தானே தலைவரா இருக்கீங்க, உங்க அபிப்பிராயத்தை நீங்களே சொல்லுங்க. எனக்கு சொன்னா நீங்க அதை ஏத்துக்கீங்களா? இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை ஏத்துக்கிறோம் அப்படின்றாரு. சரி, சிங்கம் என்ன சொல்லிச்சு? அவங்களா நம்மளா போயிட்டோம்னா ஒரு மிருகம் தான் போகும், தீயாரு. அதை அலோவ் பண்ணோம்னா 2-3 கூட போயிடும். என்னுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, நமக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு முயல், இன்னைக்கு கரடி, இன்னைக்கு நம்ம முரடி மானம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். நம்ம ஆர்டர் போயிட்டு எழுதிக்கலாம்ன்றது நம்ம முடியலாம் எழுதுல முடிவு பண்ணிக்கிறாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கதையெல்லாம் நிஜத்தோட நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். அதனால கதை. சோ அது மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு மிருகம் போகுது தீனிய சிங்கத்துக்கு. கேட்கலாமா? புரியுதா? போயிட்டு போது நரி டர்ன் வருது. நரி எப்படியா விட்டது? நரி என்னமா இருக்கணும்? என்னமா? தந்திரம். யார் சொன்னது தந்திரம்? ஃபர்ஸ்ட் ஆமா, அந்த பெண் குள்ள நரி. நரின்றது என்ன? குள்ள நரி புத்தின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு நேரான புத்தியே கிடையாது. ஆனா அந்த மாதிரி இருக்கும் சில டைம்ல. அப்பதான் வாழ்க்கையில நம்ம உழைக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நேர்மை எல்லாம் அப்படி சைட்ல வைக்க வேண்டியதுதான். அது மாதிரி இருக்கு. ஏன்னா யாரு தைரியமா யாரு தந்திரமா இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறி இருக்காங்க. ஆனா தந்திரத்தை ஆனா எப்பவுமே ஸ்திரமா இருக்காது. தேவையான போது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லதுதான். நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா தந்திரம் யூஸ் பண்றது தப்பு கிடையாது. சோ தந்திரம் நரி போகுது, சிங்கத்தண்டை போகுது. சிங்கராஜா, நான் ஒரு தீ என்னை அடிச்சு போட்டு சாப்பிடு. ஓகேவா? இஷ்டத்துக்கு சாப்பிடு. ஆனா நான் என்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன் தெரியுமா? இந்த காட்டுல உன்னோட ஒரு பெரிய சிங்கம் இருக்கு, என்னோட பெரிய சிங்கம் இருக்கா, என்ன சொல்ற அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்றேன். என்னன்னா நான் என்ன சொல்றது? இருக்கு, காமிக்கிறியா? நான் காமிக்கிறேன். அப்படிதான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. காமிக்கிறேன் சொல்லிட்டு காமிக்கிறேன். சோ அது கூட்டு போகுது. அது கூட்டு போகுது.
அதை கூட்டிட்டு போயிட்டு இப்படி வா, இப்படி கொஞ்சம் கவர் பண்ணி அப்படியே கவர் பண்ணி கூட்டிட்டு போய் சிங்கத்தை ஒரு பெரிய கலர் போகும்போது அந்த கலர்ல பாருங்க. கலர்ல பார்த்து உட்பட என்ன ஆகுது? சிங்கம் என்ன ஆகும்? என்ன தெரியும் கலர்ல? தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தா அதே மாதிரி இருக்காது. அந்த தண்ணியில அலைகளை ஒரு கொஞ்சம் அப்படி பெருசா தெரியும், கொஞ்சம் இது மாதிரி தெரியும் இல்லையா? அதை பார்த்து ஆமாடா என்ன விட பெரிய சிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லு. ஆமா என்ன பண்ண போற? கொள்ளணும் என்ன பண்றது? நீ கொள்றதா கொள்றடியே கன்வென்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாம் நாங்க மேல இருந்து கல்லு கில்லு பாறாங்கல்லு கிட்ட பாரு ஏதாவது போடுறோம், நீ அதை கொண்டுடு அப்படின்னு நீ குதி முதல்ல. அந்த சிங்கம் பைத்தியக்கார சிங்கம் அது வலிமை இருக்கிற புத்தி. சோ அதை கொண்டுடு பிற்பாடு எப்படி சரி கொண்டு கீழே விழுது குதிக்கு. அது குதிச்ச உடனே மற்ற அனிமல்ஸ் எல்லாம் அது சொன்ன ஒரு கல்லு தாரங்கள் எல்லாம் போட்டு இந்த சிங்கத்தை கொண்டுடுது. ஓகேவா? சிங்கத்தை கொண்டு பிற்பாடு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தந்திரமா தைரியமா இருந்தனால்தான் இந்த நிறைய போயிடுச்சு, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு அனிமல்ஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லல, புலியால் இன்னொரு ஆகும், அது மாதிரி ஆகும். ஒரு அனிமலை இன்னொரு அனிமல் போடுறது இயல்பு, அதனால அது பயப்பட வேண்டாம். அது மாதிரி உட்கார்ந்துக்கும். அதனால நீ வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து சோ அன்னில இருந்து அனிமல்ஸ் எல்லாம் தைரியமா இருக்கு. நல்லா இருக்க கதை என்ன பண்ணுவீங்க? நல்லா இருந்தா நான் இல்ல, யாராவது ஒரு நல்லதோ நல்ல செய்தியோ சொன்னா அதை நீங்க அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தணும்னா கை தட்டணும். சோ இந்த கை தட்டுறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். எவ்வளவு நீங்க கை தட்டுறீங்களோ இந்த பாருங்க இந்த இடத்துல ஜாயின் ஆகும் போது உங்க இதெல்லாம் பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும், உங்க ஆரோக்கியமா இருக்கு. சரியா? நான் வந்து டெய்லி ஒரு வாட்டி நிறைய எக்ஸசைஸ் பண்றேன். அதுல ஒரு எக்ஸசைஸ் இந்த கை சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் சொல்றேன். இது எல்லா வயசும் உங்க வீட்டுல உங்க தம்பி இருந்தா உங்க பேரன் தாத்தாவும் செய்யலாம். இந்த அந்த அஞ்சு விரலும் இந்த 5 விரலும் நல்ல சத்தமா நான் வரும்போது நீங்க அப்புறமா தட்டுங்க. எவ்வளவு சவுண்ட் வருது? நல்லா வருதா இல்லையா? இருபது தடவை நான் தட்டுவேன். சரியா? இது மாதிரி 20 தடவை செய்யுங்க. அப்புறம் இந்த போர்ஷன் இந்த 2 பேரையும் இப்படி இந்த இடத்துல எல்லாம் நம்ம முக்கியமான இதெல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள, அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் இப்படி ஓகேவா? இப்படி அப்புறம் இப்படி. ஓகே, இது நிறைய பண்றேன். இது மாத்திரம் உங்களுக்கு போறோம், ஏன்னா நிறைய டைம் இல்லை ஆகணும். ஸோ இதை நீங்க வேணா டெய்லி பண்ணுங்க. உங்க அப்பா அம்மாவும் சொல்லுங்க, உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் சொல்லுங்க. டெய்லி இதுல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், உங்க புத்தியும் பொறுமையாகவும் எல்லாம். ஸோ தைரியத்தினால நரி போயிடுச்சுது மற்ற அனிமல்ஸ். அது மாதிரி தைரியமா இருங்க. தைரியமா இருக்கிறது ஒரு கதையை தான் சொன்னேன். தைரியத்துக்கு எத்தனை உதாரணம் சொல்லிட்டு போகலாம். இப்ப நான் என்ன சொன்னேன், அந்த பையனை மறைக்கிறதுக்கு தைரியமா இருந்தா பயம்தான், பயப்படக்கூடாது. நான் அவர் ஒன்றும் பண்ண போகுது, அவரும் என்ன பண்ணணும். இந்த தைரியம் தான் இதெல்லாம் தெளிவா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன் டாபிக்? பயம். யார் சொன்னது? பயத்தை போக்குறது எப்படி சொல்லுங்க. பயத்தை என் பேர் சொல்லு. சாலினி. குட். சோ சாலினி ஒன்று அடிச்சுட்டு நீ ஒன்று அடிச்சு என்ன அடிச்சது? 3 பேனை அடிச்சிட்டாங்க. வெரி குட். பத்தியா? ஆன்சர் சொன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கும். ஸோ தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம சொல்லாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணணும். பயம் இல்லாம சொல்லணும். ஓகேவா? பயத்தை போக்குறதுக்கு எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ பயத்தை போக்குறது எப்படின்னா தைரியம். அதுதான் நான் முதல்ல தைரியம் சொல்றேன். ஸோ பயத்தை போக்குறதுக்கு தைரியம். ஸோ தைரியத்துக்கு எப்படின்னா வழின்றது கூட உங்களுக்கு நீங்களே இப்போ வந்து ஒரு பயம் போறதுக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நீங்க
மேடம் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுத்தா நீங்க சந்தேகம் இருந்தா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. எல்லாரும் கேட்பீங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. போய் சொல்லுங்க. இப்ப இருக்கிற அத்தனை பசங்களும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஒரு 4-5 பேருக்கு பயம் இருக்கும் தெரியுமா? ஐயோ இந்த நம்ம ஃப்ரெண்டு என்ன நினைச்சு போனோம் நான் கேட்டா, நீ ஒன்றும் தெரியாதா, எப்போ பார்த்தாலும் சந்தேகம் கேட்கறா அப்படின்னு நினைச்சு போனோம்னு பயப்படுவாங்க. இல்ல டீச்சர் கேட்டோம்னா டீச்சர் வந்து ஏன்னா அவங்க வேலை இல்லையா, எப்போ சந்தேகம் கேட்பியா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா டீச்சர் எல்லாம் நம்ம சந்தேகத்தை போக்குறதுன்னா அவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம நினைச்சுக்கோ பயந்துட்டு கேட்க மாட்டோம். ஓகேவா? அதனால அந்த பயம் தான் வேண்டாம். எப்ப சொன்னா கேட்கணும். பாடம் நடத்தும் போது சந்தேகத்தை கேட்கக்கூடாது. பாடத்தை முடிச்சு பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே பொதுவா டீச்சர்ஸ் முடிச்சிடுவாங்க. அப்போ வந்து மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மேடம், கேட்கலாமா மேடம் அப்படின்னு பணிவா கேள்வி. டீச்சர் கேளுப்பா அப்படின்னு. சப்போஸ் அந்த டைமே ஆகி போச்சுப்பா, பெல் அடிச்சிருச்சுப்பா, டீச்சர் போறாங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு கண்டிப்பா ஒரு இன்டர்வல் டைம் இருக்கும். டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் இருக்கும். அங்க கூட நீங்க போய் மேடம் உங்களை ஒரு 2 நிமிஷம் டவுட் கிளியர் பண்ணிக்கலாமான்னு கேளுங்க. அவங்க பரவாயில்ல பண்ணிக்கலாம்னா பண்ணாங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பமோ அப்போ பண்ணிக்கீங்க. ஓகேவா? இது மாதிரி பயம் இல்லாமல் சந்தேகத்தை போத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, போக்குறீங்களா இல்லையா? சந்தேகத்தை நீங்க வேலைக்கு பயம் இல்லாம இருக்கும். அப்புறம் பயம் இல்லாம நீங்க எப்படி எக்ஸாம் எழுதணும், பயம் இல்லாம எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்றது தெரியும். எக்ஸாமினேஷனா பயம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சொல்லு, சரியா கேட்கல. பயம் இருக்கு இல்லையா? எதுக்கு பயப்படணும்? எக்ஸாமினேஷன் இஸ் பார்ட் ஆஃப் எஜுகேஷன். உங்கள அது ஒரு பங்கு. எக்ஸாமினேஷன் இருக்க போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சோ அதனால எக்ஸாமினேஷனுக்கு பயப்படாம இருக்கிறது என்ன பண்ணணும்? தைரியமா இருக்கணும். வேற என்னென்ன பண்ணணும்? இன்னைக்கு பாடம் நடத்துறாங்க மேடம், என்ன பேசுறீங்க? மேத்ஸா? மேத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நமக்கு மேத்ஸ் தெரிஞ்சாதான் எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்கும். சோ மேத்ஸ் எடுக்கிறாங்க, கணக்கு போடுறாங்க. சோ மல்டிபிகேஷன் தாண்டி போயிருக்கோம். சோ ஒரு ஏதோ சொல்றாங்க, என்ன ஆல்ஜிப்ரா அது மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். அதுல சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து என்ன பண்ணணும்? அப்போ சொன்னீங்களே அது கேட்கக்கூடாது, உடனே கேட்கக்கூடாது, அப்புறம் கேட்க. சோ அந்த அன்னைக்கு நடந்த லெசனை அன்னைக்கு போய் படிச்சிடணும். சரியா கேட்க மாட்டேங்க. அன்னைக்கு படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். அன்னைக்கு படிச்சிடணும். சப்போஸ் ஒரு நாள் ஏதோ முக்கியமான வீட்டுல வேலை இருக்கோ, ஃபங்க்ஷன் இருக்கோம்னா அடுத்த நாள் சேர்த்து படிச்சிருங்க. சரியா? அப்படியே எக்ஸாமினேஷன் டைம்ல படிச்சிடலாம்பா. இப்ப என்ன போர் அடிக்கிறதுனா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாட்டு தேவை, ஆனால் நீங்க படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கணும். அப்பதான் உங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சரியா? இதுதான் பயம் இல்லாம எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளீஸ் கொடுத்தேன். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுறதுக்கு, தைரியமா எழுதுறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணுவ நீ? கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணுவ? படிச்சு பார்ப்பேன் இல்லையா? வெரி குட். கொஸ்டின் பேப்பர் வந்தது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே மேல கொஸ்டின் ஈஸியா இருக்கும், எழுத ஆரம்பிச்சிடும். மத்தெல்லாம் படிக்க மாட்டேன், அப்புறமா படிக்கலாம்னு பண்ணவே கூடாது. கொஸ்டின் பேப்பர் முழுசா படிங்க. 5 நிமிஷம் அது போனாலும் பரவாயில்ல. அதை நல்லா படிச்சுட்டு அதுல நம்மளுக்கு சிறப்பா ஆன்சர் எது பண்ண முடியுமோ, நம்மளுக்கு எல்லா கொஸ்டினும் ஆன்சர் சிறப்பா பண்ண முடியாது. தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது அவகாசம் இல்லை. அதனால அதுல எது நல்லா தெரியுமோ அது ஆர்டர் பண்ணுங்க. 1 2 3 4 ஓகேவா? ஆர்டர் பண்ணிட்டு அது மாதிரி எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க வந்து டீச்சர் பாடு கனெக்ட் பண்ணும்போது பார்த்த உடனே நல்லா எழுதிருக்கேன் இந்த பாப்பா, சரி நல்லா படிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மனசுல அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடைச்சிடும். சோ அபிப்பிராயம் கிடைச்சுன்னா அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அளவு அவங்க வந்து நுணுக்கமா அதை பார்க்க மாட்டாங்க, பொதுவா பார்க்க மாட்டாங்க. சும்மா ஒரு கிளாஸ் பார்ப்பாங்க, என்ன நீ தான் நல்லா படிச்சிருக்கிய, அது தெரியுது இல்லையா, அப்படி பார்த்துட்டு போவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா ஆன்சருக்குமே அந்த மார்க்கே கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு இதுதான்,
பயிற்சிக்காக சொல்றேன். இதுதான் இப்படிதான் பண்ணணுன்றதுக்காக சொல்லல. இது மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி செய்யுங்க. இந்த வருஷம் என்ன இது ஃபாலோ பண்ணலைன்னா நீங்க இது வருஷம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த வருஷம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ரிசல்ட் சொல்லுங்க. ஹரினா தாத்தா வந்தாரு, சொன்னாரு, நாங்கள் கேட்டோம், இந்த வாட்டி ஃபாலோ பண்ணோம் மேடம், எனக்கு டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது மேடம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் எங்களுக்கு நீங்க கொடுக்குற அவார்டு. ஓகேவா? எல்லாம் பண்றீங்களா? எல்லாம் ஒர்க் சொல்லுமா? வெரி குட். அது மாதிரி பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா. அப்புறம் பயம் இல்லாம என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணலாம்ப்பா? பயம் இல்லாம சொல்லுமா? பின்னாடி பாப்பா. பயம் இல்ல வேற என்ன பண்ணணும்? பயம் இல்லாம வேற என்ன பண்ணலாம்? சரி, பயம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ஏதோ பக்கத்து கிராமத்துல இருந்து வரீங்க. என்ன வரும்போது வீட்ல டிலே இருக்கலாம், இல்ல வழியில டிராபிக் டிலே இருக்கலாம், ஏதாவது ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரீங்க. என்ன லேட்டா வந்தா ஸ்கூல் உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ணணுமா இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவோம்னா பயந்துட்டு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவாரோ, கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அப்படி பின்னாடி போயிடும். போகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கிளாஸ் போச்சுன்னா அப்புறம் கிடைக்குமா அந்த கிளாஸ்? ஸோ பயப்படக்கூடாது. அந்த இடத்துல தைரியமா என்னடா இப்போதான் தைரியமா இருக்கணும். ஸோ இதை போயிட்டு இருக்கும்போது பயம் இல்லாம எக்ஸாம் எழுதணும், பயம் இல்லாம வாழ்க்கையில இருக்கணும். எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க சிறந்த மாணவர் ஆவறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, கேரண்டியா சொல்றேன். அடுத்த தலைப்பு என்ன? இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க. அந்த பக்கம் தன்னம்பிக்கை யார் ஃபர்ஸ்ட் சொன்னது? நீ சொல்லிட்டு நீ வேற வாங்கிட்ட. வேற யாரும் அடுத்து சொல்லுது? தன்னம்பிக்கை வேற யாராவது சொன்னாங்க? தன்னம்பிக்கை சொல்லலையா? சரி, நீ வாங்கிட்ட. வேற யாருக்கு சான்ஸ் தரலாம். ஓகே, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைனா என்ன? நம்பிக்கையோட இருக்கிறது. நீ என்ன நம்புற? உன்னை பத்தி முதல்ல உன்னை பத்தி நீ நம்பிக்கணும். நீனே நான் படிக்கணும், நான் படிக்க மாட்டணும், எனக்கு கஷ்டமா இருக்குமோ, இந்த பாடம் கஷ்டமா இருக்குமோ, அந்த மேத்ஸ் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம நீ இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நம்பிக்கை என்று ஒரு ரொம்ப 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 அவசியம். ஓகேவா? வாழ்க்கையில நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க நல்லபடியா இருக்கலாம், தைரியமா இருக்கும், பயம் இல்லாம நம்பிக்கையோட இருக்கும். சரியா? சரி, நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் ஆளை பத்தி சொல்றேன். நம்ம நாட்டின் சிறந்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ஜனாதிபதினா யாரு தெரியுமா? பிரசிடென்ட். யாருன்னு நினைப்பீங்க? முதல்ல சொன்னது நீங்க உங்களுக்குள்ள தெரியுமில்ல, சொல்லு யாருன்னு சொல்லுங்க. நீங்க 2-3 பேர். நீயா? நீ வா. அப்துல் கலாம் சிறந்த ஜனாதிபதி. யார் பேர் என்ன? நீ முத்துக்குமார் சாமி. 2-3 பேர் முத்துக்குமார் சாமி முதல் சொன்னதுனால கிடைக்கிறது. So Abdul Kalam is a very very great person, a person to be inspired. அப்படி தனியாரா முடியுமா? அவரை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மனுஷன். நம்ம எல்லாருமே அப்துல் கலாம் ஆக முடியாது, எல்லாருமே ஹரிநாத் ஆக முடியாது, எல்லாருமே மேடம் ஆக முடியாது. ஸோ அவங்க என்ன ஆகணுன்றத நீங்க முதல்ல ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஒண்ணு நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். என்ன ஆகணும்? நீ என்ன ஆகணும் நினைக்கிற? சொல்லு. வக்கீல். வக்கீல் ஆகணும் நினைக்கிறேன். வெரி குட். கை தட்டுங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிக்கலையா? நீ வக்கீல் ஆகுக்கு என்ன பண்ணணும் அப்புறம் சொல்லு. நானும் வக்கீல் தான், வக்கீல் படிச்சேன். ஓகேவா? சோ வக்கீலா இது மாதிரி நீங்க சில பேர் டாக்டர் ஆகலாம்னு நினைக்கலாம், சில பேர் இன்ஜினியர் ஆகலாம்னு நினைக்கலாம். இது மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். சரிங்களா? சரி, அதுக்கு என்ன செய்யணும்? அப்துல் கலாம் பத்தி, அவருடைய சரித்திரம் பத்தி யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அப்துல் கலாம் எப்படி வாழ்ந்தாரு, எப்படி படிச்சாரு, யாருக்காவது தெரியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது தெரிஞ்சா எழுதுறீங்க. யாரும் தெரியுமா? தெரியாதா? தெரியல தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல
நோ ப்ராப்ளம், எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்துல் கலாம் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல அவர் எங்க பிறந்தாரு யாராவது தெரியுமா? ராமநாதபுரமா? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரம் அங்க ஒரு பெரிய சிவன் கோயில் கூட இருக்கு. அங்க ஜாஸ்தி இந்துஸ் தான். அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம். ஆனா அவருக்கு இந்துஸ்னா அவ்வளவு பிடிக்கும். ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து டெய்லி வந்து பேப்பர், நியூஸ் பேப்பர் எல்லாம் வீட்டுல போட்டு மற்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து அதுல வர்ற பணத்துல ஸ்கூலுக்கு போய் படிச்சாரு. ஓகேவா? அவரு சயின்டிஸ்ட் ஆனாரு, அவரு பிரசிடென்ட் ஆனாரு. எப்படி? அவ்வளவு வைரோக்கியத்தோட இருந்தார். நான் என்னைக்காவது ஒரு சிறந்த சயின்டிஸ்ட் ஆகணும், அவர் பெரிய மேதாவி ஆகணும், பெரிய தலைவன் ஆகணும். பிரசிடென்ட் யார் தெரியுமா? இந்தியாவின் முதல் குடிமகன் தான் பிரசிடென்ட். எத்தனோ குடிமகன் இருக்காங்க, ஆனா அவர் முதல் குடிமகன். சோ நம்ம பிரசிடென்ட் தான் நம்மளுக்கு டாப் மோஸ்ட் லீடர். அதுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே. சரியா? சோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சாதாரண மனிதன். சோ நீங்க ஏன் ஆகக்கூடாது? ஆகலாம். அப்துல் கலாம் ஆகலாம். அப்துல் கலாமுடைய பயோகிராபி, அவருடைய சரித்திரத்து புத்தகம் இருக்கு. அது வந்து இப்போ கூகுள்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்க புக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. கூகுள்ல மொத்தம் ஒரு நாள்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது படிங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படிதான் இருக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது. வாழ்க்கையில எப்படி இருந்தா நம்ம அப்துல் கலாம் ஆகலாம்ன்றது நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. அப்துல் கலாம் ஆகும். அட்வொகேட் ஆகணும்னு, வழக்கறிஞர் ஆகணும்னு நினைச்சுட்டா வழக்கறிஞர் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும். சரியா? தயார் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும்னா டாக்டர் நீட் எக்ஸாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் எப்படி எழுதணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் கேட்டு இருக்கியா? நீட் எக்ஸாம்லாம் எப்படி போடணும் அதெல்லாம் செய்யணும், ரெடி பண்ணுங்க. ஸோ என்ன நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் அதை பத்தி நீங்க செட்டிஃபை பண்ணி அது ப்ரொசீட் பண்ணணும். தம்பி எத்தனை நிமிஷம் ஆச்சு? 27. ஓகே, 37 வரும்போது ஸ்டாப் பண்ணி. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருந்தோம்னா ஸோ அதுக்கு நீட் எக்ஸாம் சொன்னோம் இல்லையா? நீட் எக்ஸாம் ரெடி பண்ணணும். வேற என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி தன்னம்பிக்கையோட அது அப்ரோச் பண்ணணும். சப்ஜெக்ட் நான் இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியர் ஆவேன் அப்படி ஒண்ணு நீயே நம்பணும். உங்க அம்மா சொல்லியோ, அப்பா சொல்லியோ, தாத்தா சொல்லியோ இல்லை, நீ நம்பிக்கணும். புரியுதா? புரியுதா? நீ வந்து டாக்டர் ஆகணும், இல்ல நர்ஸ் ஆகணும், தப்பே கிடையாது. டாக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ நர்ஸ் கூட அவ்வளவு. ஒரு கையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இன்னைக்கு செருப்பு தைக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் தான். அது ஒரு கேவலமான தொழில் கிடையாது. இன்னைக்கு செருப்பு தைக்கிறத நம்ம தான் பொறுத்து வர முடியுது இல்லையாமா? எந்த தொழிலுமே கேவலமா நினைக்கவே கூடாது. ஒரு பார்பர் ஷாப், ஒரு பெரிய செயின் பார்பர் ஷாப் சென்னையில் என்ன, அதனுடைய மாத வருமானம் எவ்வளவு தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆல் ஓவர் இந்தியா அவங்க பிரான்சஸ் இருக்கு. ஒரு பார்பர் ஷாப் தான் பேர். பியூட்டி பார்லர் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு தன்னுடைய இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வெயில கூட நான் ஏன் இது போட்டு வந்திருக்கேன், நம்ம போட்டு வந்திருக்கேன், ஒரு என்ன நீங்க பாக்குற மாதிரி இருக்கணும். நான் புரியுதா? சும்மா தலை வராம சரியான ட்ரெஸ் இல்லாம வந்தா உங்களுக்கு பார்க்க தோணும். என்ன ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்மார்ட்டா வந்து இவ்வளவு நைட் நீ ஏன் பேசுறேன், இவ்வளவு ஒர்க்கு ஏன் பேசுறேன், நீங்க தான் கவனம் பண்ணணும். தன்னம்பிக்கையோட இருக்கிறதுனால என்னால இவ்வளவு செயல் பண்ண முடியும். நீங்களும் தன்னம்பிக்கையா இருந்து தைரியமா என்ன நினைச்சீங்களோ அதை சாதனை பண்றதுக்கு ரெடி பண்ணிங்க. இன்ஜினியர் ஆனா இன்ஜினியர் ரெடி, டாக்டர் ஆனா டாக்டர், சார்ட் அக்கௌண்ட் ஆனா சார்ட் அக்கௌண்ட், எது வேணா ஆகலாம். இன்னைக்கு வந்து இந்த தொழில் தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கூட வச்சுக்கலாம். வேலைக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லை. வேலைன்றது ஒரு யாராருக்கு என்னென்ன நடக்குதோ அது நடக்குது. நான் வந்து லா படிச்சேன், ஆனா லீகல் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டேன் வேலை. சோ நான் வந்து பிராக்டிஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு பிராக்டிஸ் மேல அவ்வளவு விருப்பம் இல்லை சொல்றேன் ஓப்பனா. சோ அது வந்து ரொம்ப இதெல்லாம் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து என் சீனியர் நான் 1 வருஷம் ஆனேன் நான் வேலைக்கு போட்டேன். என்ன நல்ல
நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல கேஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு என் சீனியர்கள் விடுறதுக்கே இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க சொன்னால நான் எனக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய குரூப் கம்பெனி, அதில் லீகல் அட்வைஸரா போறேன். லீகல் அட்வைஸரா போறிய பரவாயில்ல, ஓகே. ஸோ லீகல் அட்வைஸரா போனேன், அந்த சம்பந்தத்தை வேலை செய்தேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கினேன். இன்னைக்கு பேரன் பேத்தியோட நல்லா சுகமான வாழ்க்கை வாடினேன். ஸோ எதுக்கு இப்போ கோல் செட் பண்றது? எதுக்கு நம்மள மாத்திரம் பாதுகாக்கிறதுக்கு இல்லை, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையான அவங்களையும் காப்பாற்றணும். ஸோ நீங்க ஒரு நல்ல நிலையில இருந்தா அவங்க நல்ல நிலைக்கு வர முடியும். நல்லா அப்படிதான்ப்பா, 37 நீ நல்லா சம்பாதிச்சாலும் உங்க பையனை நல்லா படிக்க வைக்க முடியும். உங்க பையன் என்ன பண்றாரு கேட்கல? அசோக் லைன் இல்லையா? வெரி குட். அசோக் லைன்ல வேலை சார். அவர் என்ன ஃபிட்டரா இருக்காரா இல்ல இன்ஜினியரா இருக்காரா, என்ன இருக்காரு? ஒன்னும் சொல்லலையா? தப்பு. உங்க அப்பா என்ன வேலை செய்யற நீ தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அப்பா நீ அசோக் லைன்ல இருக்க, என்னப்பா உனக்கு என்னப்பா டெசிக்னேஷன்? நீ என்ன ஃபிட்டரா இல்ல மெக்கானிக்கா இன்ஜினியரா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு போய் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தகப்பன் என்ன கம்பெனி தெரிஞ்சா போறாரு, என்ன வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவருடைய வேலையில ஒரு ஸ்ரத்தை இருந்தால் நீ கூட அது. நேற்று ஒரு ஸ்கூல்ல போகும்போது அவங்க அப்பா ப்ரொஃபஸர்னு சொன்னாங்க. அவங்க அப்பா ப்ரொஃபஸரா இருந்தா கூட அந்த ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஆனா அவருக்கு இந்த அணு ஆராய்ச்சி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். அது புத்தகம் படிப்பாங்க, புரியுதா? அந்த பாப்பா சொல்லிச்சு நான் கூட ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இது மாதிரி அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி கைத்தட்டலாமே அந்த பாப்பாங்க பாருங்க. நம்ம தகப்பனுடைய குணம் நம்மளுக்கு வரது சான்ஸ். அவர் அசோக் லைன்ல இருக்காருன்னு நீ என்ன ஒரு ஆபீசரா இருக்காருன்னா கூட எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அசோக் லைன் ஒரு நல்ல பெரிய கம்பெனி. சோ அசோக் லைன்ல இருக்கும்போது அவருடைய தெரிஞ்சுக்கோ, பிளஸ் அவரை விட நீ மேல வரணும் தான் நீ நினைக்கணும். புரியுதா? அவர் ஃபிட்டரா இருந்தா நீ ஃபிட்டர் போகணும்னு அவசியமே இல்லை. நீ இன்ஜினியர் ஆகும், நீ மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகும், எது வேணா. சோ ஃபர்ஸ்ட் உங்க தாய் தகப்பன் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா ஒரு வீட்டு வேலைக்கு போறாங்கன்னா தப்பே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு உங்களை உழைச்சு சம்பாதிச்சு உங்களை பெரியவங்களை ஆக்குறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நல்லா செய்யுங்க, காப்பாத்துங்களா? நீ கல்யாணம் பண்ணி காப்பாத்து, காப்பாத்துறோம், அப்பவும் காப்பாத்தலாம். என்ன நான் சொல்றேன் கேட்டு, கல்யாணம் ஆகிட்டு போனா கூட காப்பாத்தலாம். ஏன் கேட்டியா? சாதாரண இந்த காலத்துல வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு கேட்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு வசதி கிடையாது, நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமா அவங்களுக்கு அப்படின்னு முதல்ல கேட்கிறாங்க. இப்பெல்லாம் பொம்பளைக்கு தான் அதிகமா கேள்வி கேட்கிறாங்க ஆம்பளை விட. புரியுதா? நீங்க பயப்பட வேண்டாம். அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண முடியும்னா கல்யாணம் 1000 ரூபாய் பண்ண முடியும்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? சோ இதே தன்னம்பிக்கையோட இருந்து நீங்க என்ன ஆகணுமோ அது ஆகுங்க. அடுத்து லாஸ்ட் டாபிக் என்ன? லாஸ்ட் டாபிக் என்ன? விடாமுயற்சி தான் 3ஆவது சொல்லிருக்கணும். இப்ப நான் என்ன எதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? தன்னம்பிக்கை. விடாமுயற்சி சொன்னமா? விடாமுயற்சி சொன்ன? விடாமுயற்சி சொல்லல, நீ தப்பு பண்ணிட்டோம். நான் 3ஆவது விடாமுயற்சி, 4ஆவது தன்னம்பிக்கை. யாரும் பாப்பா சொன்னா நானும் டக்குன்னு மாத்திட்டேன். சோ விடாமுயற்சி. சோ கடைசி டாபிக் விடாமுயற்சி வச்சுக்கலாமா? விடாமுயற்சின் போது அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, நீங்க என்ன நினைக்கணுமோ அதையும் சேர்ந்துதான் தன்னம்பிக்கையோட விடாம பண்ணணும். சரியா? எது நீ நினைக்கிறன்றியோ சாதிக்கணும்ன்றியோ அதை விடாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வாட்டி நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல போகல முடியல அப்படின்னு சொன்னா கூட விட்டுடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதணும். நீங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பு பண்ணவே போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீ புதுசா சைக்கிள் கத்துக்கிற, ஓகேவா? சைக்கிள்ல வரும்போது விழுந்து, அப்ப சைக்கிள் எடுக்க மாட்டியா? எடுப்பேன். எதுக்கு? விடாமுயற்சி. ஓகே, சைக்கிள் விழுந்துச்சோம்னா ஒரு வாட்டி விழணும்னு அவசியம் இல்லை. என்ன நெக்ஸ்ட் டைம் அது எதனால விழுந்தோன்றது யோசனை பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் விட்டுருக்கோம். இல்ல சடனா ஒரு வண்டி வந்திருக்கோம்,
நீ கடல் பிரேக் போட்டு விழுந்துருக்கு. சரி பண்ணிக்கணும். நம்ம வந்து வேகமா போகக்கூடாது, கல் விழுதுன்னா பார்த்து ஓட்டணும். அப்படி இந்த விழுமா விழமாட்டோம்னு சொல்லுங்கப்பா. நீங்க அப்பதான் நான் கேட்கறீங்களா புரிஞ்சுக்கிறான்னு நான் புரியும். சோ விழமாட்டேன். நான் கார் வந்து 68 கத்துக்கிட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல எனக்கு வயசு இல்ல. நான் 1968 காரு ஸ்கூட்டரு பைக் எல்லாம் ஓட்ட கத்துனேன். இப்ப எத்தனை வருஷமா ஓட்டேன்? 1968. இப்ப என்ன எந்த வருஷத்துல இருக்கும்? 2021 வருஷம். எத்தனை வருஷமா ஓட்டேன்? 68 32 53 50. நான் என்ன பண்றேன்? கார் ஓட்டேன், ஒயிட் ஓட்டேன், எல்லாம் ஓட்டேன். நாங்க லாரி வச்சுட்டு இருந்தோம். அந்த லாரி கூட சில டைம் எங்க அப்பாவுக்கு தெரியாம எடுப்பேன். அது ஹெவி வெஹிக்கல் இல்லையா? ஆனா ஓட்டுறது எல்லாம் ஒரே மாதிரி தான். வண்டி போதாரணமா இருக்கு, சின்னதா அவ்வளவுதானே. ஒரு வண்டி டிரைவிங் ப்ரொசீஜர் எல்லாம் ஒண்ணுதான். சோ நீங்க வந்து கீர் ஃபர்ஸ்ட் கீர் போட்டுது ஒரு பாட்டு வருதா இல்லையா? கார் ஓட்டுறது எப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு யாரும் தெரியுமா? கார் அழகான ஒரு பாட்டு இருக்கு. கிளச்சை அழுத்தி கொண்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஓகேவா? அந்த மாதிரி பாட்டுல கூட நம்ம கத்துக்கிட்டு வராமலாம் அந்த காலத்துல கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. சோ நீங்க வந்து பாட்டு பாடிட்டே ஜாலியா எதுவும் கத்துக்கணும். சோ விடாம கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எது வேணா சாதிக்கணும். அதே மாதிரி கார் போகுது. கார்ல ஸ்பீடா போறாங்க, ஸ்லோவா போறாங்க, எப்படி எப்படியோ போறாங்க. காருக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குறாங்களா இல்லையா? டிரைவிங் லைசன்ஸ். பைக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறாங்களா? நிறைய பேர் லைசன்ஸ் போய் அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. டிரைவிங் ரூல்ஸே தெரியாது. தெரியாது. ஓவர்டேக் பண்ணணும்னா எப்படி, லைட் எப்படி போடணும், டிம்மு பிரைட் லைட் எல்லாம் போடணும், இதெல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். சும்மா எப்படின்னா அப்படி கார் ஓட்டக்கூடாது, எப்படி எப்படின்னா ஸ்கூட்டர் ஓட்டக்கூடாது. சோ விடாம கத்துக்கணும் நல்லபடியா. என்ன இன்னைக்கு சொல்லணும், எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்களா? எனக்கு வேணா சரியா ஓட்ட சொல்லுங்க. வாக்குறுதி கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா பாருங்க, இப்படி வச்சுங்க, இப்படி ஜெயிச்சே வச்சுங்க. ரைட்ல செஸ்ட் மேல கை வச்சுங்க. எல்லாரும் ரைட் ஹேண்ட்ல இந்த சைடு. ஓகேவா? நான் உங்க பேர் சொல்லிக்க. உங்க பேர் என்ன சொல்லிட்டீங்களா? இன்றைக்கு திரு ஹரிநாத் சொன்னபடி என்ன ஆகும்ன்றது நீங்க முடிவு பண்ணது நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க மனசுல சொல்லுங்க. எங்களை வேலையை வெளியே சொல்லுங்க. என்ன ஆகும் என்ன ஆகணும்னு சொல்லி இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் சொல்லி சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சோ என்ன ஆகணும்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க உறுதி எடுத்துட்டீங்க. அதுக்கு தேவையான நான் சித்தப்படுத்திக் கொண்டு நான் அதே ஆவேன் என்று எல்லார் முன்னிலையும் ஒரு உறுதி கூறுகிறேன். எந்த நேரத்திலும் இந்த உறுதியிலிருந்து நான் தவற மாட்டேன். நான் சிறந்த மாணவி ஆவேன் என்று மீண்டும் ஒரு முறை இறைவன் மேலில் ஆணையிட்டு. ஓகேவா? எல்லாரும் சொல்லிட்டீங்க. கரெக்டா இது மாதிரி செய்து எனக்கு நீங்க சொல்லணும். எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நல்ல ஒரு